பிளெண்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல இந்த லைட் ப்ராப்ஸ் நம்ம வச்சு லைட்டிங் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி பண்ணாம வேற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம கண்ட்ரோல் Z கொடுத்து லைட் ப்ராப்ஸை தூக்கிடலாம். அண்ட் தென் ஷிஃப்ட் ஏ லைட்ஸ் அண்ட் பாயிண்ட் லைட். ஓகேங்களா, கரெக்டாக இங்கே வச்சு 1000. ஓகேங்களா, 10,000 கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஈவியில் வந்த அதே ரிசல்ட், அதே இல்லை அதுக்கும் மேலேயே கூட வந்திருக்கு. என்ன 10,000 தானே, அந்த ப்ராப்ஸ் வைக்கிறதுனால உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து சைக்கிள்ஸ் அளவுக்கு வரணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்லேயே கூட வச்சுட்டு போயிடலாம். லைட்லேயே நிறைய லைட்ஸ் இருக்குது. சன் லைட், ஸ்பாட் லைட் இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ தூரம் வரணுமோ வச்சுக்கலாம். இது முழுசாக வரணுமா, முழுசாக வச்சுக்காச்சு. அண்ட் தென் இதுலேயே ஏரியா லைட்டும் இருக்குது. அதுவும் நீங்கள் எங்கே வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் ஆனால் ரொம்ப ஏரியா லைட்னாலும் ஸ்பாட்ஸ் லைட்னாலும் ஒரு இடத்த தான் நம்ம வைக்கிற இடத்துல தான் காட்டும். ஆனால் பாயிண்ட் லைட்டுன்றது அப்படி இல்லை, அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பாயிண்ட் லைட் வச்சுருக்கோம். தென் அதோட வேல்யூ வந்து 10,000 வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளெண்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் மற்ற சந்திக்கலாம். டடா, பாய்.